ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பேட் கை மை பாஸ் அப்படிங்கிற ஆன்கோயிங் பிஎல் ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஓகே வாங்க சட்டுப்புடன் ட்ராமா வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் வந்து இந்த கதையோட ஹீரோ அவரை தான் காட்டுறாங்க. பார்க்க நல்லா பக்காவாக ஸ்டைலாக அழகாக இருக்கார்ல, நல்லா தோரணையா. இவர் தான் இந்த கதையோட ஹீரோ. இவரோட பேர் வந்து என்ன, எலிசு. இவர் இந்த கதையில வந்து என்னவா இருக்காருன்னா பாஸா இருக்காரு. இப்போ இன்னொரு பையனை காட்டுறாங்க. கையில காஃபி கப் வச்சுக்கிட்டு வேகமா அறக்க பறக்க போய்கிட்டு இருக்காம்ல, இவன் தான் இந்த கதையோட இன்னொரு ஹீரோ. இவனோட பேர் வந்து என்னன்னா பட்டு. பட்டு என்ன பண்றான்னா காஃபி எல்லாம் கொண்டு போய் வேகமா பாஸ் கிட்ட கொண்டு போய் கொடுக்க, அவர் என்னடா இது 10 நிமிஷம் லேட்டா வந்திருக்கு, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசியிருக்காரு. அது வந்து பாஸ் அப்படின்னு இந்த பையன் இழுக்க, சரி சரி உடனே பாஸ் வந்து காஃபியை குடிக்க போறாரு. அது பார்த்தா லைட்டா கரையா இருக்கிறத பார்த்த உடனே பாஸ் டென்ஷன் ஆயிட்டாரு. டேய், நீ வந்தது 10 நிமிஷம் லேட்டு, கரையாவே இருக்கு. இந்த மாதிரி எனக்கு வந்து சுத்தம் பிடிக்கவே செய்யாது. என் டேபிள யாரும் டச் பண்ணக்கூடாது, என்ன புரியுதா இல்லையா அப்படின்னு பாஸ் வந்து கத்த. வட்டுக்கு ஒரு நிமிஷம் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாரி பாஸ், இனிமேல் இப்படி நடக்காது பாத்துக்கிறேன் அப்படின்னு பட் சொல்றான். இதெல்லாம் கேட்ட பாஸ் வந்து என்ன நினைச்சேன்னு தெரியல, லைட்டா காம் டவுன் ஆகி அப்படியே எஞ்சி போறாரு. போறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, ஏ பாடா, என்ன பாஸ் எல்லாம் கூப்பிடாத, சும்மா கேஷுவலா என்ன ஓகேவா அப்படின்னு பாஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பேசி விட்டு அவர் கிளம்பிட்டாரு. இப்ப பட்டோட வாய்ஸ் வந்து பேக்ரவுண்ட்ல வருது. அதான் பட் வந்து பிளாஷ்பேக் ஓப்பன் பண்றான். பட்டு பாஸுகள்ல வந்து என்ன கனெக்ஷன் ஓடுது அப்படின்னா நம்ம தெரியணும்ல. அதுக்காக வந்து சின்னதா பிளாஷ்பேக் வந்து ஓட்டி காட்டுறாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த பட்டு பைய வந்து பாஸுக்கு தேவையான எல்லா சேவைகளையும் இவன் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான்பா. அது என்னமோ பாஸுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பட்டு தான் பண்றான். இந்த பட்டு பையனுக்கு பாஸ் மேல வந்து ஒரு கண்ணு. பாஸை பார்த்தாலே பட்டுக்கு வந்து என்னென்னவோ தோணுது. பாஸுக்காக வந்து இவன் வந்து வயிறு சரியில்லைன்னு மாத்திரையை கொடுக்க போனா பாஸ் என்ன பண்றாருன்னா டக்குன்னு பட்டை இழுத்து பிடிச்சி இவர் என்னென்னவோ பண்ண பார்க்க, அவ்வளவுதான் இந்த பட் பையனோட மைண்ட் வந்து எங்கெங்கயோ போகுது. பாஸ் வேற அது என்னமோ தெரியலடா, நீ என் பக்கத்துல வந்தாலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சரியாயிருது அப்படின்னு அவர் வேற சொல்ல, பட்டோட ஹார்ட்லாம் துடிக்குது. அப்படியே பட்டுக்குள்ள வந்து இந்த பாஸ் மேல வந்து ஒரு ஃபீலிங் உருவாகுது. ஆனா பாஸுக்கு வந்து பட் மேல வந்து அந்த அளவுக்கு ஃபீலிங் வந்த மாதிரி தெரியல. பாப்போம் போக போக. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து பாஸ் வந்து ஒரு டீல் வந்து பேச போயிருக்காரு. அவங்க என்னன்னா கம்மியான பிரைஸ் தான் கொடுக்க முடியும், ஹை பிரைஸ் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படி அவங்க வந்து கட் அண்ட் ரைட்டா பேசியிருக்காங்க. பாஸுக்கு டென்ஷன் ஆகுது. இருந்தாலும் அவர் வந்து கூலா இருக்காரு. இந்த நேரம் பட்டுக்கு வந்து ஒரு கால் வருது. அதான் பாஸ் கிட்ட கொடுக்க பாஸ் வந்து ரொம்ப ஹாப்பியா பேசியிருக்காங்க. பாஸ் பேசுறத வச்சு அந்த இதுக்கு உள்ள ஆளு புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க ஏதோ ப்ராஜெக்ட் பத்தி தான் பேசுறாங்கன்னு நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சீ சைட் ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் எங்களை நம்பி கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஏமாத்திரம் பார்த்துக்கோங்க அப்படின்னு பாஸ் வந்து கெத்தா பேசிட்டு அவர் கிளம்புறவர் பட்கிட்ட வந்து ஸ்கெடியூல் கேட்குறாரு. அடுத்து என்ன ஸ்கெடியூல் அப்படின்னு கேட்க, பாஸ் நீங்க அந்த லேடியை போய் மீட் பண்ண போகணும் அப்படின்னு பட் சொல்ல, என்னது லேடியா, நான் கிம்மா மீட் பண்ண போறேன் புரிஞ்சுச்சா அப்படின்னு பாஸ் கேட்க, புரிஞ்சு பாஸ் அப்படின்னு பட் தலையாட்டுறான். அப்ப பாஸை பத்தி எந்த அளவுக்கு இவன் புரிஞ்சு வச்சிருக்கான்னு பாருங்களேன். பாஸ் போக வேண்டிய அந்த மீட்டிங்க்கு பட் போறான். அந்த லேடி என்னன்னா பாஸ் வராம இவன் வந்திருக்காம்ல, அதை பார்த்து டென்ஷன் ஆகி அந்த லேடி கத்தி விட்டு அவங்களோட போயிருக்காங்க. பாஸுக்கு வந்து கிம் கூட வந்து ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த மீட்டிங் எது தெரியுமா, சம்பவம் பண்றதுக்கு தான். அந்த பாஸ் என்னன்னா அந்த பையன் கூட நல்லா சம்பவம் எல்லாம் பண்ணிட்டு கிஸ் எல்லாம் வாங்கிட்டு அவர் நல்லா குதூகலமா வந்து இருக்காரு. இருந்தாலும் பட்டுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. பாஸ் இந்த மாதிரி நீங்க போக வேண்டிய இடத்துக்கு வந்து என்னையெல்லாம் அனுப்பாதீங்க அப்படின்னு பட் சொல்ல, ஏண்டா நான் சொல்ற வேலை செய்யறதானே நீ இருக்க அப்படின்னு பாஸ் கேக்குறாரு. அது வந்து பாஸ் நீங்க சொல்ற வேலையை செய்யலாம், ஆனா ஆபீஸ் ஒர்க் வந்து பண்ண முடியாம போயிரும்ல, அதனாலதான் சொல்றேன் பாஸ் அப்படின்னு பட் வந்து சமாளிக்கிறான்ப்பா. பாஸும் சரி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சேஃபா வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. வீட்டுக்கு போன பாஸ் வந்து ஏதோ ஒரு போட்டோ எடுத்து பாக்குறாரு. ஆனா அது என்ன ஏதுன்னு தெளிவா நமக்கு காட்டல. அடுத்து என்ன பண்றாருன்னா கிம்முக்கு கால் பண்ணி கூப்பிட்டு சாப்பிட கூப்பிட்டுருக்காரு. பரவாயில்லையே, மீட் பண்ண கொஞ்ச நேரத்திலே சாப்பிட கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு கிம்முக்கு என்னமோ ஹாப்பியா இருக்கு. பாஸ் என்ன பண்றாருன்னா கிம்மோட கையை டச் பண்ணி இன்னொருக்கா ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்க, அந்த எதுக்கு உட்காந்துருக்க கிம் என்ன சொல்லனா, நம்ம வாழ்க்கையில வந்து என்ன இது மட்டும் தான் இருக்கணுமா என்ன, நம்ம லவ் பண்ணி வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு கிம் வந்து ஸ்ட்ரெயிட்டா ப்ரொபோசலே பண்ணிட்டான். இதை கேட்குற பாஸ்க்கு வந்து டென்ஷன் ஆகுது. என்னது லவ்வா, எனக்கு இந்த லவ்வே பிடிக்காதுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல அப்படின்னு பாஸ் வந்து டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இப்படி பேசுறீங்க, என்ன எல்லாமே அந்த ரன்னால தானே, அதனால தானே இப்படி பேசுறீங்க அப்படின்னு கிம் சொல்ல, ரன்னுங்கிறது யாருன்னு தெரியலையே, பாஸோட எக்ஸா கூட இருக்கலாம்,
பாஸ் அதை நினைச்சுதான் இப்ப ரொம்ப ஃபீல் பண்றாருன்னு நமக்கு புரியுது. ஆனா அந்த ரன் யாருன்னு இன்னும் தெளிவான வந்து நமக்கு காட்டல. பாஸ் வந்து ரொம்ப டென்ஷனாக, ஏன் அப்படி இருக்கீங்க, உங்க வாழ்க்கையில கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணி போக தான் பாருங்களேன் அப்படின்னு கிம் வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ண, ஓகே ட்ரை பண்றேன் அப்படிங்கிற அளவுக்கு மட்டும் பார்த்தா பாஸ் வந்து லைட்டா மெல்லாம் பேசிட்டு அவர் முடிச்சிட்டாரு. பாஸ் அப்படியே பேசிக்கிட்டே வெளியே பார்க்க வெளியே தான் பட் இருக்கான். பட் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான். பட் என்னதான் இருந்தாலும் பாஸை வந்து ஒரு தலையா காதலிக்கிறான். பாஸ் வந்து இந்த மாதிரி வந்து மத்தவங்க கூட பேசினா பழகுனா பட்டுக்கு வந்து ஒரு மாதிரி தானே இருக்கும். இவனுக்கு உள்ளுக்குள்ள வலிக்குது. இருந்தாலும் பையன் வந்து வெளியே காட்டிக்காம இருக்கான். இப்ப இந்த பட் பையன் வந்து ஒரு பிளாஷ்பேக்கை யோசித்து பார்க்கறான். ஏண்டா என்னோட பிரைவேட்டான எல்லா ஸ்கெடியூலையும் நீ தான் மெயின்டைன் பண்ற, இதனால உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு பாஸ் கேட்க, ஏன் பாஸ் எனக்கு என்ன பிரச்சனை ஆக போகுது, உங்க பிரைவேட் ஸ்கெடியூல வந்து நான் ஸ்கெடியூல் பண்றேன், இதனால எனக்கு என்ன பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு இந்த பட் கேட்க, இல்லடா நான் இந்த மாதிரி 4-5 பேர் கூட பழகுறேன், இதனால உனக்கு எதுவும் ஃபீலிங் வந்து ஏன் மேல வந்துடாதுல அப்படின்னு இந்த பாஸ் கேட்க, பாஸ் 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 நீங்க கொடுத்த வேலையை மட்டும் தான் நான் பண்றேன், ஃபீலிங்லாம் வராது, அப்படியே ஃபீலிங் வந்தாலும் என் வேலையை மட்டும் தான் நான் பார்ப்பேன் அப்படின்ற பட் வந்து கெத்தா பேசியிருக்கான். இவங்க பேசுறத பார்த்தா நல்லா ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசியிருக்காங்க. என்ன பாஸுக்கு தான் இந்த பட் பையன் மேல வந்து ஃபீலிங் வரல, ஆனா இந்த பட்டுக்கு பாஸ் மேல ஃபீலிங் இருக்கு. பாஸுக்கு எப்ப ஃபீலிங் வரப்போகுதுன்னு தெரியலையே. இப்ப அந்த விஷயம் எல்லாத்தையும் இந்த பட் பையன் வந்து நினைச்சு பார்த்து இருக்கான். பாஸ் என்னன்னா உள்ளக்கு வந்து ஹெவியா ட்ரிங்க் பண்ணிட்டு அவர் தள்ளாடிட்டே வர கிம்மு தான் கூட்டு வரான். அதுக்கப்புறம் என்ன, இதை பார்த்தவொடனே இந்த பட் பையன் வந்து சேஃபா பாஸை வந்து வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டான். பாஸ் என்னன்னா என்னை விட்டு போகாது என்னை விட்டு போகாதுன்னு அவர் சின்ன பிள்ளைத்தனம் பேசியிருக்காங்க. பாஸ் குடிச்சிட்டு நல்லா கியூட்டா அழகா படத்துக்கு எடுக்காரா, அதை பார்த்தவொடனே இந்த பட்டோட மனசுல லைட்டா சின்ன ஒரு சஞ்சலப்பு. அதனால என்ன பண்றான்னா கிஸ் கொடுக்க பக்கத்துல போறான். இருந்தாலும் இந்த மாதிரி பண்றதுலாம் சரி கிடையாதுல. அதனால இந்த பட் பையன் வந்து சேஃபா பாஸை படுக்க வச்சுட்டு இவன் கிளம்பிட்டான். அடுத்து எங்க போறானா, தனியா உட்காந்து ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போயிருக்கான். இப்ப இந்த நேரத்துல இன்னும் 2 பசங்க வராங்க. அந்த பசங்களை பார்த்தோம்னே, ஏன்டா உங்களை யாரோட வர சொன்னது அப்படின்னு பட் கத்த, ஏன்டா இப்படி பேசுற, பாரு வேலை செஞ்சு முடிச்சு கலப்பா வந்திருக்கோம்டா, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் தானே, ஃப்ரெண்டு உடனே பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, இவங்க பேசுறத வச்சு பார்த்தா இவங்க 2 பேரும் பட்டோட ஃப்ரெண்டு போல இருக்கு. பட்டு வந்ததுல இருந்து ரொம்ப சோகமா இருக்கான். ஏன்டா என்னடா ஆச்சு, ஏன்டா சோகமா இருக்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்க, அது ஒண்ணு இல்லடா அப்படின்னு ரொம்ப இருக்க, என்ன லவ் மேட்ரா அப்படின்னு பசங்களே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமாடா, ஆனா என்ன ஒரு தலை காதலா போயிருக்கு, அந்த சைட்ல இருந்து பெருசா எந்த ரெஸ்பான்ஸும் வந்த மாதிரியே தெரியலையே அப்படின்னு இந்த பட் பையன் வந்து ரொம்ப ஓவரா ஃபீல் பண்ணியிருக்கான். தம்பி என்ன நீ ரொம்ப ஓவரா ஃபீல் பண்ணியிருக்க, ஏதாச்சும் ஆக்ஷன் எடுத்தா தானே அடுத்தடுத்து மூவ் ஆக முடியும். சரி நீ லவ் பண்ணல, அந்த ஆள் வந்து யாரு என்ன ஏதுன்னு தெளிவா எங்க கிட்ட சொல்லு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்க, இவன் என்ன பண்றானா சொல்ல மாட்டேன் சொல்லியிருக்கான். இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் விடுவாங்களா தோண்டி தோண்டி கேட்க, இவன் என்ன பண்றானா ஒரு கட்டத்துல வந்து சொல்ற மாதிரி பக்கத்துல போறான். கடைசியில பார்த்தா முடியாதுடா சொல்ல முடியாதுடா அப்படின்னு ஹெவியா பங்கம் பண்ணி விட்டான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸால என்ன பண்ண முடியும். அடுத்த நாள் பாஸ் வந்து ஆபீஸ் வந்துட்டாரு. என்ன கொஞ்சம் ஹேங் ஓவர்ல இருக்காரு. அதுக்காக பட் வந்து மெடிசன்லாம் கொடுக்க, ஆமாப்பா நேத்து ராத்திரி குடிச்சிட்டு நான் ஏதாச்சும் உங்ககிட்ட பேசினேன்னா என்ன அப்படின்னு பாஸ் கேட்குறாரு. தெரிஞ்சுக்கிட்டு கேட்குறாரா தெரியாம கேட்குறா என்னன்னு தெரியல. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே பாஸ், நீங்க குடிச்சிருந்தீங்க டயர்டா இருந்தீங்க அவ்வளோதான், உங்களை சேஃபா படுக்க வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு இந்த பட் பையனும் சொல்றான். சரி இன்னைக்கு ராத்திரி வந்து நீ நானும் வந்து டின்னர் போலாமா அப்படின்னு பாஸ் கேட்க, இதுக்குத்தானே இந்த பட் பையன் காத்துக்கிறது தான், அவன் என்ன வேண்டாம் சொல்ல போறான். அவனும் ஒத்துக்கிறேன். 2 பேரும் ஹாப்பியா டின்னர் சாப்பிட உட்காந்துருக்காங்க. இது நாள் வரைக்கும் பிசினஸ் மீட்டிங்காக தான் 2 பேரும் ஒண்ணா உட்காந்துருக்காங்க. இப்போதான் கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ளேயும் பார்த்தா அந்த கிம் இருக்காம்ல, கிம் வந்துட்டான். உன்னையாட வர சொன்னது அப்படின்னு பாஸ் கேட்க, நீங்க தான் நேற்று வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்க குடிச்சிட்டு, என்ன மறந்துட்டீங்களா அப்படின்னு கிம் கேட்க, ஐயோ இதுக்கு நல்ல நாம இருந்தா நல்லது இல்லையே அப்படின்னு பட் என்ன பண்றேன்னா அவன் டீசெண்டா சரி நீங்க பேசிக்கங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். இதை பாக்குற பாஸுக்கே ஒரு மாதிரி ஆகி போச்சு. என்னடா இவனை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டோமே அப்படின்னு பாஸுக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து கில்ட்டி ஃபீலிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன கிம் கூட எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவர் கார்ல ஏறாரு. என்னடா ரொம்ப ஏதாச்சும் அப்செட்டா இருக்கியா என்ன அப்படின்னு பாஸ் கேட்க, பாஸ் வீட்டுக்கு போகணும் என்ன ரெடியா இல்லையா அப்படின்னு பட் பையன் வந்து திருப்பி திருப்பி இதே தான் பேசியிருக்கான். இதுல இருந்தே பாஸுக்கு நல்லா புரியுது இவன் டென்ஷனா தான் இருக்கான்னு பாஸுக்கு நல்லா தான் புரியுது.
இதுக்கு மேல பாஸால என்ன பண்ண முடியும்? அடுத்த நாள் ஆபீஸ்ல வந்து பாஸ் வந்தோடனே இன்னைக்கு ஈவினிங் வந்து கிம் கூட வந்து எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, மத்த மீட்டிங் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடு அப்படின்னு பாஸ் சொல்லிடுறாங்க. மறுபடியும் கிம்முன்னு பேச்ச கேட்க கேட்க இந்த பட்டு பையனுக்கு வந்து டென்ஷன் ஆகுது. பட் என்ன பண்றானா ஃப்ரெண்ட்ஸை வந்து ஆபீஸ் கூப்பிட்டு வச்சு இவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பட் பையன் வந்து ரொம்ப டல்லா இருக்கான். ஏன்டா எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நீ ஏன்டா இவ்வளவு டல்லா இருக்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்க, என்னது நான் டல்லா இருக்கேனா? என் ஃபேஸ பாரு, நல்லா தான் இருக்கு அப்படின்னு பட் சொல்றான். என் வாய் தான் சொல்லுது, ஆனா ஃபேஸ் ரியாக்ஷன் என்னமோ ரொம்ப டல்லா தான் இருக்கு. சரி ரொம்ப தொண்ணெல்லாம் பேச வேண்டாம். வந்தீங்களா, சாப்பிட்டீங்களா, கிளம்புற வழியை பாருங்கடா அப்படின்னு இந்த பட் பையன் வந்து அவங்கள கிளம்ப சொல்லியிருக்கான். வேலை இருக்குல்ல, கிளம்புங்க அப்படின்னு இந்த பட் பையன் வந்து கிளம்ப சொல்ல, இரு, எங்களை கிளம்ப சொல்றியே, உனக்கு என்ன வேலை இல்லையா? நீ ரொம்ப ரிலாக்ஸா உட்காந்து சாப்பிட்டு இருக்க, ஏன்டா அப்படி இருக்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்க, ஆடா போங்கடா, என் வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி இருக்கு. நான் இந்த வேலையில வந்து கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷனா இருக்குடா அப்படின்னு இந்த பட் பையன் பேச, இவன் பேசுற எல்லா விஷயத்தையும் பாஸ் இருக்காருல அவரும் கேட்டாரு. கேட்டவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கும் லைட்டா பட் மேல வந்து ஒரு சாஃப்ட் காரணம் இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் அவர் வந்து இது வரைக்கும் அதை வந்து பெருசா வந்து வெளியெல்லாம் காட்டிக்கல. இருந்தாலும் இந்த பட் வந்து இவரை விட்டு போக கூடாது அப்படிங்கறத மட்டும் பாஸ் வந்து ரொம்ப தெளிவா இருக்காரு. அதனால பாஸ் என்ன பண்றாருன்னா பட்டு கூட சேர்ந்து ஒரு டின்னருக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாரு. என்ன பாஸ், கிம் கூட போய் சாப்பிடணும்னு சொன்னீங்க, ஏன் கூட உட்காந்துருக்கீங்க, எதுவும் பிரச்சனை இல்லையா என்ன அப்படின்னு பாட்டு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீ சாப்பிடு, நீ தான் பெஸ்ட் எம்ப்ளாயி, உனக்காக தான் எல்லாம், சாப்பிடு அப்படின்னு பாஸ் வந்து பார்த்து எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி கொடுத்தா இந்த பட் என்ன சொல்லனா, பாஸ் எனக்கு சீ ஃபுட்னாலே அலர்ஜி அப்படின்னு பட் சொல்ல, பாஸுக்கு பெரிய பல்ப்பு. அதுக்கடுத்து என்ன, இந்த பட் பையன் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவன் வீட்டுக்கு வர இந்த பட் பையன் வந்து ஒரு விஷயத்த யோசித்து பாக்குறான். ஆக்சுவலா இந்த பாஸ் வந்து ரொம்பவே நல்லவர் தான். பாஸ் வந்து அவர் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லப்பா. இந்த எதுக்கு இருக்க அவனை பட்டு, அவனும் கூட சேர்ந்தானே வேலை பார்க்கான். அதனால எப்ப சாப்பிட்டாலும் இந்த பட்டையும் சேர்த்துதான் சாப்பிட வைப்பாரு. அந்த அளவுக்கு நல்லவரு. அது மட்டும் இல்லாம யாராச்சும் தப்பு பண்ணா வைங்களேன், டக்குன்னு பட் மேல வந்து பழைய தூக்கி போட்டுருவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பாஸ் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க தப்பு பண்ணிட்டு அதை என்ன பட் மேல பழைய தூக்கி போடுறீங்க, உங்க வேலையை கரெக்டா செய்யுங்க அப்படின்னு பாஸ் எப்பயுமே பட்டுக்கு சப்போர்ட்டிவா தான் பேசுறாரு. இந்த விஷயங்களாலதான் பட்டுக்கு வந்து பாஸ் மேல வந்து ஃபீலிங்கே உருவாகி இருக்கு. ஆனா என்ன, இந்த ஃபீலிங் வந்து இன்னும் பாஸுக்கு தான் புரியல. அடுத்த நாள் காலங்காத்தால பாஸை மீட் பண்ண பட் போக, பட்டை பார்த்தோன்னே, டேய் இன்னைக்கு வந்து உனக்கு வந்து லீவுடா, லீவை போய் நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு பாஸ் சொல்ல, என்ன பாஸ் திருத்து புள்ள லீவ் கொடுக்குறீங்க, எதுக்கு இப்படி சொல்றீங்க அப்படின்னு பட் பார்த்துடுறான். டேய் இங்க நீ பாஸா நான் பாஸா, நான் சொல்றத நீ கேள்றா, போடா போ அப்படின்னு பாஸ் சொல்ல, சரி பாஸ் சொல்லிட்டாருன்னு இந்த பட் பையன் என்ன பண்றானா அவனுக்கு பிடிச்ச கேக்கு எல்லாத்தையும் நல்லா ஆரமார உட்காந்து ரிலாக்ஸா சாப்பிட்டு முடிச்ச கையோடய பாஸுக்கும் அந்த கேக் வந்து வாங்கி கொண்டு போய் கொடுக்குறான். இவன் வர்றதுக்குள்ளேயும் பாஸ் என்ன பண்றாருன்னா இவன் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் அவரே பண்ணி முடிச்சிட்டாரு. பட்டுக்கே ஷாக்கு. பரவாயில்லையே, நாம இல்லாமலே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படின்னு பட்டுக்கே ஷாக்கு. என்னடா இது, லீவ் கொடுத்தா நீ அந்த லீவை வந்து முழுசா என்ஜாய் பண்ணாம எனக்கும் சேர்த்து கேக் வேற வாங்கிட்டு வந்திருக்க. சரி விடு, இன்னைக்கு ராத்திரி வந்து டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், உனக்கு எந்த வேலையும் இல்லை மறக்காம என் கூட வந்து டின்னருக்கு வந்துரு அப்படின்னு பாஸ் வந்து இன்வைட் பண்றாரு. இந்த தடவை பட்டுக்கு பிடிக்காத அந்த சீ ஃபுட்லாம் கிடையாது, பட்டுக்கு பிடிச்ச ஃபுட் தான் எல்லாத்தையும் பார்த்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு. இந்த மாதிரி ரிலாக்ஸா உட்காந்து சாப்பிடலாம், ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு பாஸ் வந்து நல்லா கேஷுவலா பேசுறாரு. பரவாயில்லையே, நம்ம பாஸ் அப்படி பேசுறாருன்னு இந்த பட் பையனுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு, பரவாயில்ல பாஸ், நான் இல்லாமலே எல்லா வேலையும் நீங்க பண்ணிட்டீங்க, அப்ப நான் இல்லாம நீங்க வந்து மேனேஜ் பண்ணிடுறீங்களே அப்படின்னு பட் கேட்க, இல்ல அப்படிலாம் இல்லவே இல்லை அப்படின்னு பாஸ் சொல்றாரு. பாஸ் நீங்க பேசுறத பார்த்தா கடைசி வரைக்கும் உங்களை விட்டு போகவே விட மாட்டீங்க போல இருக்கு, உங்க பக்கத்திலேயே வச்சிருப்பீங்க போல இருக்கு. பாஸ் நீங்க இந்த மெயில் ஐடி எல்லாம் யூஸ் பண்றீங்களே, அந்த சிஸ்டத்துல வந்து என்னோட மெயில் ஐடி தான் இருக்கு, அதை வச்சு நான் வந்து கண்டுபிடிச்சேன். இன்னைக்கு நீங்க வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஃபுல்லா ரிசர்வேஷன் பண்ணி வச்சிருக்கீங்க, அதுவும் ஏன் கூட சாப்பிடணும் அப்படின்றத ரிசர்வேஷன் பண்ணிருக்கீங்க. ஏதாச்சும் ரீசன் இருக்கும், ரீசன் இருக்கனால தானே இவ்வளவு பெரிய வேலையை வந்து பார்த்து வச்சிருக்கீங்க. என்ன ரீசன் பாஸ், சொல்லுங்க அப்படின்னு இந்த பட் பையன் கேட்க, பாஸ் என்ன பண்றாருன்னா டக்குன்னு பட்டை இழுத்து வச்சு கிஸ்ஸ கொடுத்துட்டாரு. எதுக்கு கிஸ்ஸ கொடுக்குறாரு, ஃபீலிங்கோட கொடுக்குறாரா இல்ல பட் வந்து இவரை விட்டு போக கூடாதுன்னு கொடுக்குறாரா அதெல்லாம் தெரியலப்பா. ஏதோ ஒண்ணு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கிஸ்ஸ கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு ஹாப்பியான சீனோட இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.